இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிறப்பு சான்று பெறுவது குறித்து முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிறப்பு சான்று சம்மந்தமான அறிவிப்பு பார்த்திங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வெளியிட்டுள்ளார். இந்த செய்தி குறிப்பு மற்ற மாவட்டத்திற்கும் பொருந்தும். அது என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் தற்போது வெளியின செய்தி குறிப்பு. இது வெளியின தேதி பார்த்திங்கன்னா 5/3/2024. செய்தி வெளியீட்டு எண் 130 சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அதற்கு பார்த்திங்கன்னா, பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயர் பதிவு செய்திட 31/12/2024 வரை கால அவகாசம் நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரண்குமார் அவர்கள் தகவல் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது மற்ற மாவட்டத்துக்கும் பொருந்தும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறப்பு பதிவு குழந்தையின் முதல் உரிமை, பிறப்பு சான்றிதழ் குழந்தையின் சட்டப்பூர்வ குடியுரிமைக்கான சான்று, குழந்தை பிறந்து 21 நாட்களுக்குள் பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் 1969 வழிவகை செய்கிறது. பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்தால் மட்டுமே அது முழுமையான சான்றிதழ் ஆகும். பிறப்பு சான்றிதழ் குழந்தை பள்ளியில் சேர, வாக்காளர் அடையாள அட்டை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கு, ஓட்டுநர் உரிமம் பெற, பாஸ்போர்ட், விசா உரிமம், அயல்நாட்டில் குடியுரிமை பெற இன்றியமையாத ஆவணமாக உள்ளது. ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செய்யப்பட்டிருப்பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 12 மாதத்திற்குள் குழந்தையின் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளிக்க எவ்வித கட்டணமின்றி பெயர் பதிவு செய்திடலாம். குழந்தை பிறந்து 12 மாதங்களுக்கு பின் 15 வருடங்களுக்குள் ரூபாய் 200 தாமத கட்டணம் செலுத்தி குழந்தையின் பெயரினை பதிவு செய்திடலாம். 15 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய இயலாது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்திய தலைமை பிறப்பு இறப்பு பதிவாளரின் அறிவுரைப்படி 1/1/2000 முன்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்புகளுக்கும் 1/1/2000 பிறகு 15 ஆண்டுகள் கடந்த பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தை பெயர் வைத்து பிறப்பு சான்று பெற 31/12/2024 வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. பிறப்பு பதிவு செய்யப்பட்டுள்ள நகராட்சி, மாநகராட்சி அல்லது சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர், பேரூராட்சி அலுவலரிடம் உரிய ஆதாரங்களுடன் கல்வி சான்று, ஓட்டுநர் உரிமம் ஏதாவது ஒன்று பயன்படுத்தி இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறான கால அவகாசம் நீடிப்பு இனிவரும் காலங்களில் வழங்கிட இயலாது என இந்திய தலைமை பிறப்பு இறப்பு பதிவாளர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெற்றிட வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவர் சரண்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளனர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கிட இந்த செய்தி வெளியீடு யாருக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்குன்னா, செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் பிறப்பு சான்று சம்மந்தமான அறிவிப்பு. நீங்கள் பிறப்பு சான்றில் பெயர் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா 12வது மாதத்துக்குள் நீங்கள் பிறப்பு சான்றிதழில் பெயர் சேர்த்துக்கொள்ள முடியும். இதற்கு நகராட்சி, மாநகராட்சி அல்லது வட்டாட்சியர் உங்களுக்கு எந்த அலுவலகமோ அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் உரிய ஆவணங்கள் கொடுத்து பிறப்பு சான்றிதழில் பெயர் சேர்த்துக்கொள்ளலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.